அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லே, டைட்டில்லே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6500 பிளஸ் வேக்கன்சி அஃபிஷியலா நமக்கு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்தவரைக்கும், ரேஷன் வேலையை பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. அதன் அடிப்படையில இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லாருமே ரேஷன் வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா? எப்போ வரும்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஒரு வழியா அதற்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 6500 போஸ்டிங்ஸ் வந்திருக்குது. இது விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? ஸோ யார் யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க? இதை பத்தின முழுமையான தகவல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போயிட்டு இதற்கான தெளிவான அப்டேட்டை பார்ப்போம். ஸோ இங்க ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. அதனால கூட்டுறவுத்துறையை சார்ந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் நம்ம தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்எம்ப்ளாய்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வேலையில் இருக்கேன், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் ஒர்க் பண்ணிக்கலாம். அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையில் ஏதாச்சும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 6500 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அரியலூர் 75, செங்கல்பட்டு 178, சென்னை 344, கோயம்புத்தூர் 233, கடலூர் 245, தருமபுரி 98, திண்டுக்கல் 312, ஈரோடு 243, கள்ளக்குறிச்சி 116, காஞ்சிபுரம் 274, கன்னியாகுமரி 134, கரூர் 90, கிருஷ்ணகிரி 146. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா வேக்கன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா. சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய நீங்க எந்த மாவட்டத்தில் வேணாலும் சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க இருக்கிற சொந்த மாவட்டத்துக்கு வேணும்னா மட்டும் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி 38 மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் நீங்க விண்ணப்பிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து வேக்கன்சி என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா, சேல்ஸ்மேன் அதாவது பேக்கர் மற்றும் விற்பனையாளர், இந்த 2 போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12th பாஸ் மினிமம். நீங்க விற்பனையாளருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். இல்ல நான் பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன். அதற்கு மேல டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்புங்க. சரிங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 18 வயசுல இருந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த கேட்டகரியில் வரவங்க யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஓசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எந்த கேட்டகரிங்களுக்கு 18லேருந்து 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசியில் வரவங்க, பிடபிள்யூல வரவங்க 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு 150 ரூபா ஃபீஸும், சேல்ஸ் பேக்கருக்கு வந்து 100 ரூபா ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு, பிடபிள்யூ கேட்டகரிகளுக்கு ஃபீஸ் கிடையாதுன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் தான். உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை வச்சு மட்டுமே மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ இன்டர்வியூஸ் நடக்கும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு 1 வருஷம் வரைக்கும் ரேஷன் வேலைக்கு சம்பளம் வந்து ரூ. 6,250 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 வருஷம் 2வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு ரூ. 8,600 வரைக்கும் கிடைக்கும் அதிகமா. ஸோ அதுக்கப்புறம் போக போக வருஷம் வருஷம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க எப்படி விண்ணப்பிக்கணுன்றதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்மும் குடுத்துருக்காங்க. அப்டேட்டுமே குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.